எல்லாமே வணிகமயமாக ஏன் மாறியது? கோயிலை நடத்தணும், கோயில் கட்டுவதற்கு பணம் தேவை, கோயிலை பராமரிப்பதற்கு பணம் தேவை, கோயில் நைவேத்தியம் நடப்பதற்கு பணம் தேவை, கோயிலில் பகவானுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றுவதற்கு பணம் தேவை, கோயிலை சுத்தம் செய்வதற்கு பணம் தேவை, கோயிலில் அர்ச்சகம் செய்யக்கூடிய அர்ச்சகருக்கு அவருடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு பணம் தேவை, அந்த கோயிலை நிர்வகிக்கக்கூடிய நண்பருக்கும் பணம் தேவை, அவரும் குடும்பம் இருக்கு இல்லையா? இப்ப யார் இதெல்லாம் பார்த்துக்க போறா? அப்ப நிகழ்காலத்துல இது ஒரு மிகப்பெரிய பாரமாக அமைந்து விட்டது. என்ன பாரம்? அரசுகள் பார்த்து கொள்வதில்லை. அரசு வேறு என்ன பண்றது அப்படின்னா, கோயிலுடைய சொத்தை மட்டும் எடுத்துக்கொண்டார்கள். ஆனா கோயிலை பார்த்து கொள்ளக்கூடிய மனோபாவம் இல்லை அவங்களுக்கு. அவர்களுக்கு தேவை சொத்து. அதை கோயிலை யாரு பராமரிக்கணும்? பக்தர்களே பராமரிங்கள்னு உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. பக்தர்களை எப்படி பராமரிக்க முடியும்? அதனாலதான் என்ன நடக்குதுங்க? ஏதாவது பணத்தை கொடுப்பீர்களா? அர்ச்சனை தட்டு கொடுப்பீர்களா? நான் பகவானுக்காக சேவை செய்கின்றேன், என்னுடைய குடும்பம் பிழைக்க வேண்டும். உண்மைதானே? யாரும் அந்த விதமான ஒரு உயரிய பக்தர்களில் யாரும் இன்னைக்கு இல்லை. பகவான் அன்னைக்கு இருந்தது அந்த காலத்துல. பகவானே சில பிரசாதங்களே பக்தர்களுக்கு கொடுத்திருக்கின்றத பார்த்திருக்கோம் நம்மளுடைய ஸ்தல புராணங்கள்ல. இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை. நாமளும் சுத்தமாக இல்லை, அச்சர்களும் சுத்தமாக இல்லை, பிராமணர்களும் சுத்தமாக இல்லைன்றதும் காலப்போக்கில் சீரழிந்து இருக்கின்றது உண்மைதான். ஆனாலும் எப்படி பார்த்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் இல்லை.